புத்தகங்களை நீங்கள் புரட்டினால் சமூகம் உங்களால் புரட்டி போடப்படும். இந்த தலைப்பிற்கு என் மனதில் தோன்றிய முக்கியமான கதாநாயகன் சேகுவேரா. ஆம், இவர் ஒரு புரட்சியாளர். சீர்கட்ட சமூகத்தை மாற்றியமைக்க, சீர்படுத்த வேங்கையாக சீர் எழுந்த ஒரு புரட்சி வீரன் தான் சேகுவேரா. 1928 ஆண்டு ஜூன் மாதம் 14 தேதி அர்ஜென்டினாவில் உள்ள ரொசாரியோ என்ற இடத்தில் இவர் பிறந்தார். வசதியான நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர். 1952 ஆண்டு பியூனோஸ் எஸ்ஸரஸ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற ஒரு மருத்துவர். படித்துக் கொண்டிருக்கும் போதே ஆட்சி எதிர்த்து போராடவும் அரசியல் புரட்சி செய்யவும் லட்சிய வீரராக இவர் உருவெடுத்தார். இவருக்குள் இத்தகைய புரட்சி தீ பற்றி பிடிப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் சிறு வயது தொடங்கி பல புத்தகங்களை வாசிக்கிற பழக்கமுடையவராக இருந்தார். இவரது வீட்டில் 3000 புத்தகங்களுக்கு மேலாக இவர் வைத்திருந்ததாக குறிப்பொன்று சொல்லுகிறது. காரல் ஹென்ரிச் மார்க்ஸ், போல்க்னர், வேர்னே, ஜவஹர்லால் நேரு, லெனின், பிரான்ஸ், ஏங்கல்ஸ், வேல்ஸ், புரோஸ்ட் போன்ற புரட்சியாளர்கள் அறிவார்ந்தவர்களின் நூல்களை அதிகம் வாசிக்க ஆரம்பித்தார். அந்த நாட்களில் கியூபாவில் பெரிய அளவிற்கு பிடல் காஸ்ட்ரோ போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார். அவரது செயல்பாடுகள் சேகுவேரா அவர்களை கவர்ந்து கொள்ளவே அந்த போராட்ட இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். இவர் அர்ஜென்டினா தேசத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கியூபா மக்களை நேசித்து அந்த மக்களுக்காக புரட்சியாளனாக ஒரு லட்சிய வீரனாக செயல்பட்டார். 1959 ஆண்டு இவர்களது அமைப்பு கியூபாவை கைப்பற்றியது. அந்த தேசத்தின் முன்னேற்றத்தில் பங்கெடுத்த சேகுவேரா கியூபாவின் மத்திய வங்கி தலைவராக 14 ஆண்டுகள் பணியாற்றினார். கரந்தடி போர் முறை பற்றி பல கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுதினார். 1967 ஆண்டு அக்டோபர் மாதம் 8 தேதி பொலிவிய ராணுவத்தினரால் பிடிக்கப்பட்ட இவர் ஒரு பள்ளியில் கை கால் கட்டப்பட்ட நிலையில் கிடத்தப்பட்டிருந்தார். அவருக்கு உணவு கொண்டு வந்த தலைமை ஆசிரியரை பார்த்து, பிள்ளைகள் படிக்க வேண்டிய இந்த பள்ளியை இத்தனை அசுத்தமாக வைத்திருக்கிறீர்களே என வருத்தப்பட்டார். அப்போது சிறிது நேரத்தில் தான் சுடப்பட போகிறோம் என்பதையும் அவர் தெரிந்து வைத்திருந்தார். அந்த நேரத்திலும் படிப்பை குறித்து அவர் யோசித்தார் என்பது கவனிக்க வேண்டிய விடயம். அன்பர்களே, சேகுவேராவின் இத்தனை எழுச்சிக்கும் அவர் செய்த புரட்சிக்குமான காரணம் நூல்கள்தான். படிப்பதற்கு வயது ஒரு பொருட்டல்ல. நல்ல புத்தகங்களை தெரிந்தெடுத்து படியுங்கள். புரட்சி செய்ய இந்த உலகின் உள்ள அறிவார்ந்த புத்தகங்கள் உதவி செய்கிறது. ஒரு ஆத்மீகமான மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் பரிசுத்த வேதாகமம் என்ற விலையுறந்த புத்தகத்தை வாசியுங்கள். சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருந்து மாந்தர் கூட்டத்தை சமாதானம் என்ற அந்த மேன்மையான நிலைக்கு நம்மால் வழிநடத்தி விட முடியும். படியுங்கள், பரிசுத்த வேதம் வாசியுங்கள், ஆன்மீக வாழ்வில் புரட்சி உண்டாக்குங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஞானமும் அறிவும் அருள உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.